இந்த கொஸ்டினில் நம்ம டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். வைப்ரேஷனல் மோட்ஸை நெக்லெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அண்டு இங்கே ஆர்கன் வந்து 8 மோல்ஸ் இருக்கு, ஆர்கன் கேஸ். அடுத்தது ஆக்சிஜன், இது ஆக்சிஜன் O2. ஓகே, இது 6 மோல்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டமோட டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். இப்போது ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுப்போம், அதனால கிடைக்கிற இன்டர்னல் எனர்ஜி ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்னு பார்ப்போம். ஸோ U ஈக்குவல் டு N இன்டூ CV டெல்டா டின்னு எழுதுவோம். ஆர் அட் அ டெம்பரேச்சர் அப்படின்னா இதை டீன்னு கூட வச்சுக்கலாம். அட் அ கிவன் டெம்பரேச்சர் இதை டீன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் சிவிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம். Specific heat capacity for constant volume. இங்கே முக்கியமான விஷயமே இந்த CV கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஜென்ரலாக CV எப்படி எழுதுவோம்னா CV will be equal to N/2R. இல்லை ஓகே, இது நான் வேற என்ன எழுதுறேன், கேபிட்டல் N வச்சுப்போம், நான் ஆல்ரெடி ஸ்மால் N யூஸ் பண்ணியாச்சு. ஸோ கேபிட்டல் N/2R. இந்த கேபிட்டல் Nங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது ஒரு கேஸ் மாலிகுல் எத்தனை விதத்தில் மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்றது. இப்போ ஆர்கன் பார்த்தோம்னா இது ஒரே ஒரு ஆட்டம்னால ஆனது. ஸோ இட்ஸ் மோனோ அட்டாமிக். இந்த மோனோ அட்டாமிக் பார்த்தோம்னா XYZ ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா இந்த 3 டைரக்ஷன்லையுமே மூவ் ஆக முடியும். ஸோ அதனால இதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3. அப்போ ஃபார் ஆர்கன் இந்த CV வேல்யூ இஸ் 3/2R. இது ஏன் 3? ஏன்னா இது 3 டைரக்ஷனில் மூவ் ஆக முடியும். டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. ஸோ 3 டைரக்ஷனில் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் பாசிபிள். அதே மாதிரி ஆக்சிஜன் பார்த்தோன்னா இது வந்து டைஅட்டாமிக், 2 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு CV பார்த்தோன்னா இது வந்து 5/2Rன்னு வரும். ஸோ 5ங்கிறது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதுக்கு எப்படி 5 வந்துச்சுன்னா லைக் அதே மாதிரி 3 டிரான்ஸ்லேஷனல் மோஷன்ஸ் பாசிபிள். ஏன்னா இது X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ், Z ஆக்சிஸ். ஸோ எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூவ் ஆக முடியும். ஸோ 3 இருக்குது. அதோட 2 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அதாவது இது வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகலாம், அபவுட் இந்த ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகலாம். அப்படி இல்லைனா லைக் இப்படி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகலாம். இந்த 2 விதத்துலையும் ரொட்டேட் ஆக முடியும். ஸோ அதனால இந்த ரொட்டேஷனல் மோஷன்னால 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்திருக்கு. அதனால ஓவரால் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 5. ஸோ அப்போ CV ஃபார் ஆக்சிஜன் இஸ் 5/2R. ஸோ இந்த 2 விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சுன்னா நம்ம டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். இப்போ U ஈக்குவல் டு N1 CV1 Tன்னு வச்சுப்போம். அடுத்து N2 CV2 T. ஸோ மேபி இது ஆர்கன், இது ஆக்சிஜன் வச்சுப்போம். ஸோ ஆர்கனில் ஆர்கன் 8 மோல்ஸ். ஸோ அப்போ இது 8. CV வந்து 3/2R டெம்பரேச்சர் T ப்ளஸ் N2 ஆக்சிஜன் 6. CV 5/2R டெம்பரேச்சர் T. ஸோ இது என்னாகும் 4 into 3 12. ஸோ 12RT ப்ளஸ் இது 3 into 5 15RT. ஓவரால் நமக்கு 27RTன்னு வருது. ஸோ இதுதான் டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அட் அ கிவன் டெம்பரேச்சர் 27RT.